திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். இப்போ ஹாட் டாபிக்கா வந்து ரவி மோகன் மற்றும் கெனிஷா ஆர்த்தி இதை பத்தி தான் பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கேன். ஓகே, கெனிஷா அவர்கள் ஃபர்ஸ்ட் நேத்து இன்ஸ்டால போட்ட ஒரு பதிவு சார், ஊரை விட்டே போறேன், இப்போ அவர் உங்களோட இதை எடுத்துக்கோங்கன்னுலாம் சொல்றதை எப்படி பார்க்கலாம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ஜெயம் ரவி, ஆர்த்தி, கெனிஷா இந்த பிரச்சனை வந்து சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமாக பேசப்பட்டது. எல்லாரும் டிபேட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்ச நாளாக வந்து இது சைலண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மறுபடியும் தொடங்கிடுச்சு. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கெனிஷா நேத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக அவங்க பேசியிருக்காங்க, பயங்கர கோபமாக பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி விட்டு போகிறேன், சென்னையை விட்டே போகிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக மருத்துவர், அந்த ஆன்மீக மருத்துவத்தை நான் இனிமேல் பண்ண போகிறதில்ல, பாப் சிங்கர் இனிமேல் நான் பாட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவில் வந்து இன்னும் பல விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். 500 ரூபாய்க்கெலாம் நான் வந்து பாட்டு பாடியிருக்கேன். ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்து என்னுடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, நான் அனாதையாக நிற்கிறேன். ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அந்த கல்யாணம் கணவர் வந்து துன்புறுத்தல் பண்ணார். அதுவுமே பார்த்தீங்கன்னா 4 மாதம் தான் நீடிச்சுது. அந்த நேரத்தில் வயிற்றில் இருந்த ஒரு 4 மாத கரு என்னுடைய கணவருடைய துன்புறுத்தலால் வந்து கலைஞ்சி போச்சு. இப்படி பல வேதனைகளை வந்து நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பெண், என்னுடைய குழந்தை வயிற்றில் 4 மாத கரு அழிஞ்சு போச்சு. அந்த வேதனைகள்லாம் என் மனசில் அப்படியே வந்து சூழ்ந்து நிற்கிது. அப்படின்னும் போது நானும் ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணு தான். என்னை வந்து தவறாக பேசுகிறாங்க, அதாவது வந்து டீஃப்ரேம் பண்ணி பேசுகிறாங்க. அதாவது வந்து ஜெயம் ரவி, ஆர்த்தி 2 பேரையும் பிரிச்சுட்டா, இவளால் தான் இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஜெயம் ரவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக மருத்துவத்துக்காண்டி என்கிட்ட வந்தார். அவருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்தேன். அப்புறம் அவருக்கும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. அதனால் நான் தொடர்ந்து பழகிட்டு இருக்கோம். மற்றபடி வந்து யாரோடைய குடும்பத்தை பிரிக்கிறதுக்கோ யாரையும் அழிக்கிறதுக்கோ நான் அப்படிப்பட்ட பெண் கிடையாது. எனக்கே இந்த அவப்பேர், எனக்கே இந்த கெட்ட பேர் எதுவுமே வேணாம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கோபமாக அவங்க ஒரு பதிவை வந்து நேற்றுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஜெயம் ரவி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதனையின் உச்சகட்டத்தில் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ எமோஷனாக பேசுகிறாரு, அவ்வளோ கோபமாக பேசுகிறார், வெடிக்கிறார். சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா வெடிக்கிறாரு, அழுகிறாரு. ஏன் இப்படி பண்ணுறாருங்கிற அளவுக்கு வந்து அவரை பார்க்கும்போதே ரொம்ப வேதனையாக இருந்தது. நீங்கள் வந்து இது வரைக்கும் பல படங்களில் ஜெயம் ரவி சினிமா துறையில் நடித்து நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக சினிமா துறையில் நடிகராக இருக்கார். ஆனால் எல்லா படங்களுமே அவர் நடிக்கிற படங்கள்லாம் சாஃப்டாக இருக்கும். அவர் நீங்கள் ஒரு பொது விழாவில் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக நடந்துப்பார். எல்லாத்துட்டையும் அன்பாக சிரித்து கைண்டாக தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி நம்ம பார்த்த ஜெயம் ரவியா இது இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனல் ஆகி பயங்கரமாக கத்துறாரு, வார்த்தைகள்லாம் தப்பாக பயன்படுத்துகிறாரு. அதாவது எப்படின்னா, என்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் அழிஞ்சு போயிடுறேன், ஆனால் நான் அழிகிறதுக்கு முன்னாடி மற்றவங்களை அழிச்சிட்டு தான் போவேன், மற்றவங்களை தீர்த்து கட்டிட்டு தான் போவேன் அப்படிலாம் பேசுகிறாரு. அது ஒரு சோஷியல் மீடியா, பொது வழியில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு இருக்குது, அதெல்லாம் கூட தெரியாத அளவுக்கு அவர் வந்து எப்படின்னா மைண்ட் அளவில் வந்து கரெக்டாக இருக்குது, மனதளவில் வந்து உடைஞ்சு போயிருக்காரு, அழுகிறாரு, எமோஷனை கட்டுப்படுத்த முடியல. அவர் பேசும்போது அவர் குழந்தைகளை வந்து பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போனால் பவுன்சர்ஸ் வச்சு தடுக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணணும்னு நினச்சா வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. என்னால் வந்து வேதனையை தாங்கிக்க முடியல. என்னுடைய குழந்தைங்க தான் எனக்கு உயிர், என்னுடைய குழந்தைங்களுக்கு எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னைக்கு குழந்தையை பார்க்க விட முடியல அப்படின்லாம் அழுதுருக்காரு. உண்மையாக ஜெயம் ரவி அவர் படித்தவர், அவருக்கு தெரியாமல் இருக்காது, சட்டம் தெரியும், நிறையா சட்ட வல்லுநர்கள் வந்து கூட இருப்பாங்க. அவங்க அட்வைஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவகாரத்து கேட்டு கணவன் மனைவி நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த குழந்தைகள் வந்து மைனராக இருந்தால், அதாவது 18 வயசுக்கு கீழே இருந்தால், அந்த குழந்தைகள் அம்மா கிட்ட இருந்துச்சுன்னா அப்பா வந்து கோர்ட்டில் மனு போடலாம். அதாவது என்னுடைய குழந்தைகள் நான் வாரம் பார்க்கணும், இறுதி நாட்கள், அதாவது வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஸ்கூலை அஃபெக்ட் பண்ணாதபடி நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கோர்ட்டே வந்து ஆர்டர் போடுவாங்க. எவ்ரி வீக் வந்து குழந்தைய அப்பாட்ட கொடுக்கணும்னு. ஸோ இதெல்லாம் இருக்கணும் போது ஜெயம் ரவி ஏன் வந்து சட்டப்பூர்வமாக இதெல்லாம் ட்ரை பண்ணலையா? ஏன் இந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருக்காரு? என்ன நடந்தது பின்னணியில்? யார் வந்து அழுத்தம் கொடுக்குறா? அவர் சொல்கிறத பார்த்தா யாரோ வந்து ஜெயம் ரவிக்கு பெரிய லெவலில் அழுத்தம் கொடுக்குறதா தெரியுது. இந்த அழுத்தம் எங்கேருந்து வந்தது? ஒரு நடிகையை பற்றி குறிப்பிடுறார். அந்த நடிகையை பற்றி குறிப்பிட்டு அந்த நடிகையை வந்து பயங்கரமாக திட்டுறாரு.
கொஞ்சம் விட்டா பார்த்தீங்கன்னா தவறான வார்த்தைகள்லாம் பயன்படுத்திடுவார் போல். ஏன்னா அவர் என்ன பேசுகிறோன்னு அவருக்கே தெரியாத ஒரு மனநிலையில், நிதானம் இல்லாத ஒரு மன கன்ஃபியூஷனில் வந்து அவர் இருக்கிறாருங்கிறது நமக்கு வெளியில் தெரியுது. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படின்னா, இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குள்ளே ஜெயம் ரவி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்துது. இது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் யாராவது கவுன்சிலிங் பண்ணி சரி பண்ணணும் ஒரு மனசை. இல்லைன்னா ரொம்ப அடுத்தடுத்த ஒரு டிப்ரெஷன் பாயிண்ட் போனார்னா அவருடைய எதிர்காலமே பாதிக்கப்படும். ஓகே, விவாகரத்து கேஸ் வந்து கோர்ட்ல போகும்போது யாரும் இதை பத்தி இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்றது தான் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்திருந்தாங்க. அதை மீறியும் இன்னைக்கு வெளியே வர காரணம் கெனிஷா நான் ஊரை விட்டே போறேன், ரவி மோகனை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொன்னதுனால இத்தனை நாள் கெனிஷாக்கு ஹேட் வந்தப்போ ரவி வந்து அவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்கல. பட் அவங்க ஊரை விட்டு போறேன்றப்போ இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் அதாம்மா நீங்கள் இந்த பாயிண்ட்டை தான் புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து கெனிஷா அவங்கள வந்து ரொம்ப துன்புறுத்தினதா அவர் பதிவிட்டிருக்கார், நம்ம சொல்லலை. அவர் சொல்கிறதில்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஏடிஎம் கார்டு, ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது, ஜாயிண்ட் அக்கௌண்ட். அந்த ஏடிஎம் கார்டில் நான் பணம் எடுத்தால் கூட உடனே வந்து அந்த மெசேஜ் போகும்ல, அதை பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. ஏன் பணம் எடுத்தீங்க, எதனால் பணம் எடுத்தீங்க, என்ன செலவழிக்க போகிறீங்க, உங்களுக்கு என்ன செலவு, இப்படி வந்து அடுக்கடுக்காக வந்து கேள்வி கேட்பாங்க. என்னை வந்து அடக்கி வச்சுருந்தாங்க, என்னை அடக்கு முறையில் வச்சுருந்தாங்க. அதாவது நான் வந்து ஒரு நடிகன், பல தயாரிப்பாளர்கள் தேதி கொடுத்து நடிக்கணும். ஆனால் என்னுடைய மாமியாரே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய பேனர்லேயே வந்து அடுத்தடுத்து பேக் டு பேக் 3 படங்கள் தயாரிக்கிறாங்க. என்னை வெளியில் படங்கள் நடிக்க விட மாட்டேன்ட்டாங்க. எனக்கு சுதந்திரம் இல்லை, என்னால் சுதந்திரமாக இயங்க முடியல, எங்கே போனாலும் என்னால் சுதந்திரமாக இருக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னு அவர் வந்து பதிவிட்டிருக்காரு. அதில் தான் வந்து ஜெயம் ரவி வந்து பஸ்ட் அவுட் ஆகி வெடித்து அதுலேருந்து வெளியில் வந்துட்டார். அந்த திருமண பந்தத்துலேருந்து அப்படி தான் நமக்கு தோணுது. பொதுவாக ஒரு விஷயம் என்னம்மா, அது என்ன அப்படின்னா, ஒரு ஆண், அது கணவன் நீங்க வந்து மனைவி வந்து தன் கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த பந்தம் உடைஞ்சு போயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனைவியை கணவன் வந்து கட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைச்சாலும் அந்த பந்தம் உடைஞ்சு போயிடும். 2 பேரும் கணவன் மனைவி அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. அதுல எத்தனையோ வந்து கஷ்டம், துன்பம், நஷ்டம், சந்தோஷம் எல்லாத்தையும் வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணி சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு கணவன் மனைவியோடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை அப்படின்னும் போது இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்களை வைக்கணும்னு நினச்சிருக்காங்க. அதுதான் இந்த மனமுறிவுக்கே நான் காரணமாக பார்க்குறேன். ஒரு பக்கம் இது வந்து எப்படின்னா, இவர் வெளியில் வந்துட்டார், விவகாரத்து வழக்கு வந்து கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி. அப்படின்னும் போது ஜெயம் ரவி வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, கெனிஷாவை பொது வழியில் கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது. பொது வழியில் கூட்டிகிட்டு நீங்கள் ஐஸ்வர்யா கணேசனுடைய மகள் திருமணத்துக்கு வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கெனிஷா, ஜெயம் ரவி 2 பேரும் சேர்ந்து அதாவது ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு இது தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காருல, அதில் 2 பேரும் பார்ட்னர்ஸு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோவாவில் ஏதோ சொத்து வாங்கியிருக்காங்க, அது 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. அதில் வந்து இவர் அன்மேரீடுன்னு போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா தவறு. அது ஆக்சுவலி வந்து எனக்கு தெரிஞ்ச தவறு. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான், நம்ம பேசக்கூடாதான், டிபேட் பண்ணக்கூடாது தான். இது வந்து எப்படின்னா ஏன் தவறுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக பேசுவோம். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தின்னு இல்லை, வேறு யாராக இருந்தாலும் ஒரு பெண் அந்த மனைவிங்கிற ஸ்தானத்தில் இருந்திருக்காங்க இத்தனை வருஷம். அந்த ஸ்தானத்தில் இருந்து உடைஞ்ச அந்த திருமண வாழ்க்கை வந்து அந்த பந்தம் கோர்ட்டில் வந்து நிலுவையில் இருக்கும்போது விவாகரத்து வழக்கு, தன் கண் முன்னாடி வேறு ஒரு பெண்ணோடு வந்து கணவன் வரதை எந்த பெண்ணும் ஏற்றுக்க மாட்டா. அந்த விஷயத்தில் ஆர்த்தி பக்கத்தில் நியாயங்கள் இருக்குது, நிச்சயமாக ஆர்த்தி பக்கத்தில் நியாயங்கள் இருக்குது. எல்லா பெண்களைப் போல ஒரு சராசரி பெண்ணாக தான் ஆர்த்தி அந்த விஷயத்தில் நடந்திருக்கிறாங்க. அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஜெயம் ரவி வந்து காயப்படுத்தியிருக்கு. அந்த ரியாக்ஷன்ஸ் வரதானமாக செய்யும், நியாயம் தானே. அந்த பாயிண்டில் அவங்க சைட்லேருந்து நம்ம நியாயத்தை பார்க்க தானே செய்யணும். இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சட்டப்பூர்வமான விவகாரத்து பெற்றதுக்கப்புறம் 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கெனிஷாவோ இல்லை வேறு யாரோ நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம், சேர்ந்து வாழலாம். ஏன்னா லிவிங் டுகெதர்லாம் இன்றைக்கி சாதாரணமாக போச்சு. இப்போ ஒரு காலத்தில் அதெல்லாம் நடக்காது, இன்றைக்கி அதெல்லாம் கண்டுக்காத போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படின்னும் போது எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அதை பண்ணதுனால அது மனைவிக்கு கோவம் வந்திருக்கு, அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து எப்படின்னா இவங்க 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஜெயம் ரவி, ஆர்த்தி, கெனிஷா, இவங்க ஒரு 3 பேருமே ஒரு மெச்சூர்டு பர்சனாலிட்டிஸ். இவங்க வந்து ஒரு 40, 45, 35 இப்படி வந்துட்டாங்க ஏஜ். ஆனால் இங்கே ரொம்ப இவங்களே இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆர்த்தி பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஜெயம் ரவி பாதிக்கப்பட்டிருக்காரு, கெனிஷா பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள்
கேட்டீங்க கெனிஷா வந்து போனதுக்கு இப்போ ஏன் ரியாக்ட் பண்ணுறான்னு கேட்டீங்க. அதாவது வந்து அந்த மாதிரி ஒரு கஷ்டமான வாழ்க்கை, இதுவும் மறுபடியும் சொல்கிறேன், ஜெயம் ரவி பதிவிடுறது தான். அவர் சொல்கிறதுல நமக்கு தெரியுது. அதுலேருந்து வெளியில் வரார். சுதந்திரம் வேணும்னு நினைப்பாங்க. எப்போவுமே நம்ம சுதந்திரமாக வாழணும்னு நினைப்பாங்க. இந்த லைஃப் ஸ்பேன் இருக்குது பார்த்தீங்களாமா, அது ரொம்ப கம்மி. அதில் வந்து முழுக்க நீங்கள் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா, மாட்டிக்கிட்டோம் இது எப்படி வெளியில் வர்றது அப்படி தான் உங்களுக்கு தோணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப டஃப்பாக உங்களை நீங்கள் யாராவது உங்களுக்கு ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, இந்த உடைச்சி எப்படி வெளியில் வர்றதுன்னு தான் எப்போவுமே தோணும். அது என்னைக்காவது உடையும் செய்யும். அப்படி தான் அது உடைஞ்சிருக்குன்னும் போது, அந்த நேரத்தில் இவர் தேடி போனது யாரை? இவர் வந்து ஒரு கவுன்சிலிங் தான் போயிருக்காரு. ஸ்பிரிச்சுவல் டாக்டர் அவங்க. அப்போ வந்து ஒரு கவுன்சிலிங் போயிருக்காரு. அவங்க சொன்ன விஷயங்கள் இவருக்கு ஆறுதலாக இருந்திருக்கு, இவரை மனசை சமாதானப்படுத்தியிருக்கு. அதுவே காலப்போக்கில் வந்து இவங்களுக்குள்ள 2 பேருக்கும் நட்பாக இருந்திருக்கு. இன்றைக்கி ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, இருந்தால் கூட ஒரு மனசுக்கு ஆறுதல் தரதுங்கிறது யாராவது ஒருத்தரால் தான் முடியும். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அப்படி ஒருத்தராக வந்து இந்த கெனிஷா இருந்திருக்கலாம் ஜெயம் ரவிக்கு. அப்படின்னும் போது அந்த ஜெயம் ரவி வந்து இவங்க தான் நமக்கு இனிமேல் சப்போர்ட்டு, ஆறுதல் அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் அவரோட மனசுக்கு அது தேவைப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இன்றைக்கி உடஞ்சி நம்மளை விட்டுட்டு கோவாக்கு போயிட்டாங்க, இனிமேல் நம்ம பார்க்க மாட்டாங்க அப்படின்னும் போது அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்காரு. அதான் சொல்கிறேன்ல, ஒரு விளிம்பில் கொண்டு போய் இனிமேல் ஒன்றும் கிடையாதுங்கிற ஒரு பாயிண்டில் வந்து மனசு போய் நின்னாதான் இப்படிலாம் பேச சொல்லும். அதாவது வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறோம் அப்படிங்கிறது உணராமல் கூட பேச சொல்லும். அழுகிறாரு, எமோஷன் ஆகுறாரு, திட்டுறாரு, கத்துறாரு. நீங்கள் பார்த்தீங்களா அந்த வீடியோவை? பயங்கரமாக எமோஷன் ஆகுறாரு. அதெல்லாம் எப்படின்னா இதுதான் அந்த பாயிண்ட். என்னென்னா அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு வந்து போய் நிற்கிறார் ஜெயம் ரவி. அந்த இடத்துல வந்து இவங்களும் பிரிஞ்சு போயிட்டாங்கங்கிறது ரொம்ப மோசமான ஒரு மனநிலைக்கு கொண்டு போயிருக்கு. அதுதான் காரணம். இதெல்லாம் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு டாக்டர்கிட்டையோ இல்லை வந்து நல்ல நண்பர்கள்ட்டையோ இது கவுன்சிலிங் எடுத்து அவரோட மனசை வந்து சமநிலை கொண்டு வந்தால் தான் இது சரிப்படுத்த முடியும். இல்லைன்னா அவருடைய பர்சனல் லைஃபால் ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நல்ல நடிகர், கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர். நிச்சயமாக மறுபடியும் அவரால் எந்திரிக்க முடியும், தலை தூக்கி நிற்க முடியும்னா நிச்சயமாக நிற்க முடியும். ஏன்னா ஒரு நல்ல ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோ லுக்கோட எல்லாருக்கும் பிடிச்ச, யாருமே ஜெயம் ரவி மேலே யாருக்குமே வெறுப்பு கிடையாது, பிடித்த ஒரு நடிகராக இருக்கிறதுனால அடுத்து ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து நல்ல படத்தில் நடித்தார்னா வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும், அடுத்தடுத்து படங்கள் பண்ண முடியும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தப்பாக பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, ஜெயம் ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து ஒரே நாளில் என்னமோ ப்ரோ கோட் அது இதுன்னு சொல்லி என்னமோ கராத்தே பாபு என்னமோ சொல்கிறாங்க, அந்த படங்கள்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணார். 4 படம் அனௌன்ஸ் பண்ணுறாரு. 4 படம் எடுக்க முடியுமா? அதாவது ஒரு தயாரிப்பாளராலே இன்றைக்கி 4 படம் எடுக்க முடியாது. இதுதான் சினிமாவோட ரியாலிட்டி. அப்படின்னும் போது 4 படம் இன்றைக்கி நீங்கள் நஷ்டத்தில் இருக்கீங்க, உங்கள் காசு இல்லை, உங்கள் சொத்து இல்லை, எதுவுமே இல்லை, வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னும் போது உங்களை நம்பி யார் காசு கொடுப்பா, உங்களை யார் ஃபைனான்ஸ் பண்ணுவா? ஸோ இப்படி இருக்கும்போது 4 படம் எப்படி எடுக்க முடியும்? இது தவறான முடிவு. இந்த மாதிரி வந்து எமோஷன்ஸில் ஒருத்தரை வந்து நம்ம பழி வாங்கணுங்கிறதுக்காண்டி முடிவுகள் எடுத்தால் அது எல்லாமே தப்பாக தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி முடிவுகளை எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இதெல்லாம் ஜெயம் ரவி இன்றைக்கி ரொம்ப பிரேக் ஆகிருக்காரு. பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம நடிகர், நம்ம தமிழ் நடிகர், நமக்கு பிடித்த ஒரு நபர், அவர் இதுலேருந்து வெளியில் வரணுங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்குது. ஓகே, இவ்வளோ தூரம் நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் வந்து ஆஸ் ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸாக வந்து ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஆர்த்தி தரப்பும் என்னன்னு தெரில, சில பேர் ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கெனிஷா பக்கம் என்னன்னு தெரில, அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் 2 lakh மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ரவி மோகன் சைடுமே வந்து அவர் உடஞ்சி அழுதுக்கப்புறம் மனுஷன் உண்மையாலுமே வேதனைப்பட்டிருக்காரான்னு சில பேர் வந்து மாறி இருக்காங்க. ஆனால் 3 பேரும் மாறி இவங்களை டார்கெட் பண்ணி ஜாடமாடையாக வந்து பேசிகிட்டே இருக்காங்க. இது என்ன விஷயம், யார் சொல்கிறது உண்மை அப்படின்லாம் தெரியாமல் முட்டாள் என்னமோ ஆடியன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி கிடையாதுமா. அதாவது இது என்னென்னா, இது வந்து 3 பேருமே வேறு கோணங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. அதாவது ஆர்த்தி அவங்களுடைய நியாயங்கள் அவங்களுக்கு இருக்கும். அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். ஜெயம் ரவிகிட்ட கேட்டிங்கன்னா ஜெயம் ரவிக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். கெனிஷாட்ட கேட்டிங்கன்னா கெனிஷாக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். எப்போவுமே அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் சொல்கிறது எனக்கு சாதகமான விஷயத்த நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு பிரச்சனையை பற்றி அட்ரஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அந்த பிரச்சனையை எப்படி சொல்லுவீங்களோ அப்படி தான் நீங்கள் சொல்வீங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அது இந்த 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஜெயம் ரவிக்கு அங்கே ஆர்த்தி வீட்டில் என்ன நடந்தது, ஏன் இந்த பிரிவு அப்படிங்கிறது அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு, ஆர்த்தி ஒரு காரணம் சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வந்து பொது வெளியில் உட்காந்துட்டு பேசலாமே தவிர உண்மை என்னங்கிறத
அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அது ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் கெனிஷாக்கும் அவங்க மனசாட்சிக்கும் தான் தெரியுமே தவிர நமக்கு தெரியாது. உண்மை அப்படிங்கிறது எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் இது வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிறது, அடிச்சுக்கிறது, வார்த்தைகளால் தாக்கிக்கிறதுங்கிறது இதுக்கு வந்து தீர்வல்ல. இதுக்கு தீர்வு சமாதானம் போகிறது தான். அதாவது வந்து இந்த ஜெயம் ரவி ஆர்த்தியினுடைய திருமண வாழ்க்கை இது முடிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சு இனிமேல் சேருமான்னு தெரில, அந்தளவுக்கு அடிச்சுக்கிறாங்க. அப்படின்னும் போது என்ன ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுதான் அடுத்தடுத்து எல்லாருக்கும் லைஃப் இருக்குது. ஆர்த்திக்கு லைஃப் இருக்குது, ஜெயம் ரவிக்கு லைஃப் இருக்குது, கெனிஷாக்கு லைஃப் இருக்குன்னும் போது அந்த ஒரு காலகட்டத்தை, அந்த ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தை அவங்க கடக்கணும். அது வந்து சமாதானமாக கடக்கணும். போர் பண்ணி கடக்க முடியுமா அப்படின்னா என்றைக்குமே போரிட்டு ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பல சேதாரங்கள் வரும். ஓகே. அண்ட் இதில் ரவி மோகன் பேசிய 2 விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். என்னன்னா, விவாகரத்து வர வரைக்கும் நான் எந்த படமும் நடிக்க மாட்டேன், வெளி வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் உங்களோட பார்வை? நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நான் சொன்னேன்ல எமோஷ்னலாக இருக்கார், பயங்கர எமோஷ்னலாக இருக்கார், பயங்கர வந்து பதட்ட நிலையில் இருக்கார். அவருடைய நிலைப்பாடு அவருக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அப்படின்னும் போது அவர் வந்து எப்படின்னா, அவரால் நடிக்க முடியுமா அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குது. சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தீங்கன்னா, மனதளவில் பெரிய பாதிப்புக்குள்ளாக இருந்தீங்கன்னா, உங்களால் வந்து அடுத்த செயலை நீங்கள் சரியாக செய்ய முடியாது. அதுதான் உண்மை. இப்போ ஜெயம் ரவி மாதிரி ஒரு நடிகர் எப்படின்னா, கேமராக்கு முன்னாடி நின்று நடிக்கணும், அவரோட பெர்ஃபார்மன்ஸை காமிக்கணும். ஒரு படம் அப்படின்னா அதில் வந்து நவரசங்களை காட்ட வேண்டியிருக்கும். ஒரு சிரிப்பை காட்டணும், அழுகையை காட்டணும், கோவத்தை காட்டணும், வேகத்தை காட்டணும், எல்லாத்தையுமே காட்டணும். அப்படின்னும் போது அது உங்களால் வந்து கேமரா முன்னாடி நின்னால் செயல்படுத்த முடியுமா, உங்களால் இயங்க முடியுமா அப்படின்னா இயங்க முடியாது. அதனால தான் என்னென்னா, அவரே சொல்கிறாரு என்னால் முடியல அப்படிங்கிறார், நடிக்க முடியல அப்படிங்கிறார். அதுதான் உண்மை. ஸோ அதுதான் அந்த பாயிண்ட் தான் வந்து ஒரு தப்பான ஒரு பாயிண்டில் நிற்கிறார் அவர். அதுலேருந்து தான் வந்து ஜெயம் ரவி வெளியில் வரணும். நடிக்க மாட்டேன் அப்படின்றது அவருடைய வார்த்தை, அது வந்து பொய். புரியுதா உங்களுக்கு? நடிக்க முடியல அப்படிங்கிறது உண்மை. புரியுதா உங்களுக்கு? அதுவும் அவர் தான் சொன்னார், அதுதான் உண்மை. புரியுதா உங்களுக்கு? அதனால் அந்த சூழல் தாம்மா, அந்த சூழல்லேருந்து ஜெயம் ரவி வெளியில் வருவார். அதுக்கு நான் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் ஒன்று தான் வழி. ஓகே. அண்ட் 2வது பிளாக் மேஜிக்னால நான் ரத்த வாந்தி எடுத்தேன்றது, இது எப்படி சார்? எனக்கு வந்து இந்த பில்லி சூனியம் அந்த வந்து எப்படி சொல்லு, ஒருத்தரை வந்து பில்லி சூனியம் வச்சு ரத்த வாந்தி எடுக்க வைக்க முடியும், அவரை வந்து சாகடிக்க முடியும், அவரை மரணப்படுக்கையில் படுக்க வைக்க முடியும், இதுலாம் நம்பிக்கை கிடையாதுமா. முழுக்க நம்பிக்கை கிடையாது. 1% கூட நம்பிக்கை கிடையாது. ஸோ அது அவர் பதிவிட்டிருக்கிறார் இன்றைக்கி வந்து அவருடைய பேட்டியில். அது அவருடைய கருத்து. என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அதில் முழுக்க நம்பிக்கையில் அது சார்ந்து நான் கருத்து சொல்கிறதுக்கு விரும்பலை. ஓகே. அண்ட் வந்து ஆர்த்தி ரவி மோகன் இவங்களுடைய திருமணம் வந்து ஒரு கம்ப்ளீட்டான லவ் மேரேஜ் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். இவர் எவ்வளோ லவ் பண்ணி அவங்களோட இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, பேட்டிகளில் 2 பேரும் 2 பேரை பற்றி புகழ்ந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இப்போ வந்து அது பிளாக்மெயில் பண்ணி நடக்கப்பட்ட ஒரு கல்யாணம், என்னை கைக்குள்ளே வைக்கிறாங்க, நான் சாகணும்னு அடுத்தடுத்து ஆர்த்தி அவர்கள் மீது வைக்கும் அலிகேஷன்ஸை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதான் இந்த காதல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காதல் தான் இந்த எல்லா சித்து வேலையும் பண்ணுது. இந்த காதல் வந்து அளவோடு இருந்தால் இதெல்லாம் நடக்காது. இந்த காதல் வந்து அளவை தாண்டும் போது தான் இதெல்லாம் நடக்கும். அதாவது வந்து இந்த காதல் தான் ஆர்த்திக்கு தன் கணவனை எப்போவுமே தன் கட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினச்சதுக்கும் இந்த காதல் தான் காரணம். இந்த காதல் தான் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்படி வந்து நம்மளை வந்து அடக்கி வைக்கிறாங்க, அடக்குமுறைக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம். இதுலேருந்து வெளியில் வரணும்னு ஜெயம் ரவியை நினைக்க வச்சதுக்கு காரணம் தான் இந்த காதல் தான். வந்து பார்த்திங்கன்னா கெனிஷாவை சந்திக்க வச்சதுக்கு காரணமாச்சு. இந்த காதல் தான் 2 பேருக்குள்ளே ஒரு நட்பை உருவாக்குச்சு. மொத்தத்தில் இந்த காதல் அப்படிங்கிறது கூட பார்த்திங்கன்னா ஒரு அளவுகோலோடு இருக்கணும். அந்த அளவை தாண்டி அன்பே போனால் கூட அது ஆபத்தில் தான் முடியும். அப்படி தான் இங்கே நடந்திருக்கு. ஓகே. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஆர்த்தி அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வந்து போடுறாங்க. அதுக்கு கீழே குஷ்பு சுந்தர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த நடிகையை வந்து திட்டுறாரு ரவி மோகன். இந்த ட்ரையாங்கிள் டைனமிக்ஸ் பற்றி சார்? இது வந்துமா நம்ம இதான் சொல்கிறேன்ல, இது எல்லாமே தனிப்பட்ட விஷயம். அவங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்துட்டுருக்குன்னு. பல விஷயங்களை அது ஒரு பதிவிட்டிருக்கிறாரு. ஒரு நடிகை பற்றி அவர் பேசியிருக்காரு. ஆனால் அந்த நடிகையோட பேரை அவர் வெளிப்படையாக சொல்லலை. அப்படின்னும் போது அந்த நடிகை யாருங்கிறத நம்ம பேசுகிறது நாகரிகமாக இருக்காது. அவரே வந்து இவ்வளோ கோவத்தில், இவ்வளோ எமோஷனில், இவ்வளோ உடைஞ்சு அழுகும்போது
அந்த இடத்துல கவனமாக அந்த நடிகை பேரை பயன்படுத்தாமல் கடந்து போகிறார் அப்படின்னும் போது அதை நம்ம பேசுகிறது சரியாக வராது. நான் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இது இப்படி ஒரு சுற்றி நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்த வந்து உன்னையை நான் விடமாட்டேன், என்னையே நீ விட்டுருவியா, உன்னையை நான் என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை விடவே மாட்டேன், அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்திலே நீங்கள் எல்லாருமே செயல்பட்டீங்கன்னா அது ரொம்ப சிக்கல் தான். இதுலேருந்து வெளியிலே வர முடியாது. அதாவது இது சரியாக இந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு இது எப்படி கடக்கிறது அப்படிங்கிறத சமாதானமான வழியில் சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தை நாடி அதுதான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். அந்த சொல்யூஷன் தான் உங்களுக்கு நிரந்தரமான சொல்யூஷனாக இருக்கும். அதை தான் இவங்க எல்லாருமே தேடணும். ஓகே சார், கடைசியாக வந்து இப்போ 2 கேள்விகள் வந்து எழும்புது. ஃபர்ஸ்ட் வந்து கெனிஷா ஊரை விட்டு போயிட்டாங்க, ஆனால் ஒருவேளை மீடியா கவரேஜில் இல்லாமல் அவங்க ரவி மோகன் கூட டச்சில் இருப்பாங்களோன்ற ஒரு கேள்வி. 2வது வந்து நான் சைன் போட்ட எல்லாத்துலேருந்தும் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் கெனிஷா தான் பிக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பல ஆட்களை வந்து அவங்க தான் லான்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ எல்லாம் விட்டு போய் இப்போ ரவி மோகன் அப்படியே அந்தரத்தில் தொங்க விட்டு போயிட்டாங்களான்னு ஒரு கேள்வி வருது. இந்த மீடியா வெளிச்சத்துக்கு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்களா அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது நம்ம பதில் சொல்கிறது ரொம்ப கடினம். கெனிஷா வந்து இப்போ ஜெயம் ரவி, அதாவது ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பித்தாங்களே 2 பேரும் பார்ட்னராக, அதுவே அடிப்படையில் தவறு. அதுவே வந்து செஞ்சுருக்கக்கூடாது. அது எப்படின்னா, உங்கள் மனைவியா அவங்க இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரியான முடிவுகளை வந்து அவசரமாக எடுக்கிறீங்க? 4 படம் எடுக்கிறேன்னு சொன்னது அதுவும் தவறு, தயாரிப்பாளராக மாறினது அதுவும் தவறு. ஸோ மொத்தத்தில் வந்து தவறான ஒரு மனநிலையில் இருக்கும்போது, தவறாக யாரோடைய இன்ஃப்ளூயன்ஸும் நீங்கள் கைட் ஆகும்போது உங்களுடைய முடிவுகளுமே தவறாக தான் இருக்கும். அப்படி தான் வந்து எல்லாமே தவறாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சட்டத்தை நாடி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளணுமே தவிர பொது தளங்களை நாடி ஒருத்தர் சேரவாரி அரைச்சிக்கிறதுக்கு இதுக்கு தீர்வாக ஆகவே ஆகாது. ஓகே, அண்ட் ஃபைனலி வந்து சைக்கலாஜிக்கல் எத்திக்ஸ் படி பார்த்தீங்கன்னா, வர கிளைண்ட் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஆர் அந்த சைக்கலாஜிஸ்ட் எந்த ஒரு இமோஷனல் கனெக்டுமே வந்து வச்சுக்க கூடாது. அதையும் தாண்டி ஒரு நட்பு, பிஸ்னஸ் பார்ட்னர்னு அவர் என்கிட்ட எந்த நிலைமையில வந்தாரு தெரியுமான்னு இவங்களே தான் சொல்றாங்க. அப்படி ஒருத்தரோட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தூக்கிட்டு இவ்வளோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு கடைசியாக வித்ட்ரா பண்ணுறது, ஹவு எத்திக்கலி ரைட் இஸ் திஸ்? இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம பதில் சொல்லணும்னா அதில் என்ன உண்மை இருக்குது, அவங்களோட உறவு என்னவா இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலராக வந்ததாக அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நட்புன்னு தான் அவங்க குறிப்பிட்றாங்க. ஸோ இது நட்பை தாண்டிய ஒரு உறவா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அவங்க வந்து அந்த எப்படி சொல்கிறது, பிஸ்னஸ் எத்திக்லேருந்து வெளில வந்தாங்களா அப்படிங்கிறதும் நம்ம பதில் சொல்ல முடியாது இந்த கேள்விக்கு. ஓகே சார், ஸோ இவ்வளோ தூரம் வந்து ரவி மோகன் கெனிஷா இஷ்யூக்கு வந்து பதில் அளித்ததுக்கும் நேரத்துக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும்